பார்ப்போம். போடு, அவுட்டுங்க. டீமை வச்சு கூட ஓட்ட முடியாது, எங்கிருந்து பேய் ஓட்டுறது. ஒரு ரெண்டாவது எத்தியாடா, ஒரு ரெண்டாவது எத்தியா, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அடுத்த பால். என்னடா மாமா நின்று வேடிக்கை பார்க்குறாரு பாலா? இந்த வேலு நான்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். வேலு ஃபன் இருந்தால் கூட சரி, மேட்ச் தான் நமக்கு. ஆமாண்ணா, ஸ்ரீநித் போல் நல்லா சென்சிட்டிவாக போட வேண்டிய பால் 4 6 விட்டுருக்கான். கரெக்ட். நாட் அட் ஆல் அக்செப்டட். ஆனால் நீங்கள் 16 ரன் குத்திக்கிற தம்பி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? இன்னைக்கு வந்து ஒரு புது டீம் கூட தான் மேட்ச் ஆட வந்திருக்கோம். ஆப்போனன்ட்டு அது இங்கேருந்து எப்படி ஜெயிப்புமா தூக்குமானோ அதுவும் எனக்கு தெரில. பட் ஆனால் நல்லா இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். A few moments later. பவுலிங் போட்டாச்சு, நம்ம டாஸ் வின் பண்ணி. என்ன முதல் ஓவரே 16 ரன்னு. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. சரி, முதல் ஓவர் போனால் போகிற, அடுத்த ஓவரும் போகுது. சரி, அடுத்த ஓவர் போனாலும் போகிற, அதுக்கு அடுத்த ஓவரும் போகுது, அதுக்கு அடுத்த ஓவரும் போகுது. இப்படி நான் நினைச்சது ஒண்ணு நடந்து எல்லாருக்கும் அப்படித்தான்டா. போயின்னு இருந்தா என்னன்னா எண்டு காடே இல்லையா? டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா. காய்ஸ், டீமோட ஸ்கோர் எவ்வளோ தெரியுமா காய்ஸ்? டீம் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் போடலான்னாங்க. சரி, போய் பவுலிங் போனோம். அண்ணன் தான் முதல் ஓவர் போட்டார், 16 ரன்னு. அடுத்த ஒருத்தர் அண்ணன் போட்டார், அவரும் போச்சு. அடுத்த ஒருத்தர் போட்டார், அவரும் போச்சு. எல்லார் ஓவர்லையும் போச்சுங்க. 8 ஓவருக்கு எவ்வளோ இருக்கும் டார்கெட்? சும்மா கெஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 132 ரன்னு டார்கெட்டு. வேதனையா இருந்தாலும் பெருமையா இருக்கு. பார்ப்போம் நம்ம டீம் வந்து அடிப்பாங்களான்னு தெரியல 8 ஓவருக்கு. என்னன்னா இந்த பிட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் பிட்ச். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? காத்து, ஸோ இந்த பிரச்சனை இருக்கு, அதனால வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 போயிருக்கு. ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க, பச்சை பொய். ஸோ பாசிட்டிவா இருக்கும். கண்டிப்பா நாங்கள் ஒரு டஃப் கொடுப்போம், நம்பிக்கை எனக்கு இன்னமும் இருக்கு. We show the best. கேட்டுங்க, இதுதான் பேய் கதைன்றது. குத்துட்டா போல, குத்துட்டு பிச்சு சரியில்லை, காற்று ஒரு பக்கம், எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. போலர்ஸ் எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. அது இப்படி போயிடுச்சு, பிச்சு சரியில்லைன்ட்டு. ஆனால் கொடுத்து 16 ரன்னு குத்துக்கிறா போல 6 பாலுக்கு. அந்த ஒரு ஓவர் தான் போட்டார். அதுக்கு அடுத்தது நீ போடவே தேவையில்லைன்ட்டு உட்கார வச்சிட்டேன் அவரை. பாப்பா, அடுத்தடுத்து நம்ம டீம் பேட்டிங் ஆடுறாங்க. அசீமும் லிங்கா, வாங்க காட்டுறேன். 132 ரன்னு அடிப்பாங்களா இல்லையான்னு பார்ப்போம். நம்ம பேட்ஸ்மேன் வந்து லிங்கா பேட்டிங் பண்ணுறாரு, பார்ப்போம். ஆஹா, போட்டு ஒரே புஷ்டாப்பில். அடுத்த பால், இந்த பால் அசீம் எங்கே அடிக்கிறான்னு பார்ப்போம். போடு, 4. அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். போடு, அவுட்டுங்க. லிங்கா அவுட்டு. 132 ரன்னு கொடுத்துட்டு எப்படி உக்காந்துக்கிறாங்க பாருங்கள் நம்ம பாலுங்க. அசராமல் உக்காந்துக்கிறாங்க பாருங்கள், சலிக்காமல். காய்ஸ், 132 ரன்னு. இப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14 ரன்னு தான். 3வது ஓவர் போட போகிறாங்க. ஒரு விக்கெட்டு தான் ஊழ்ந்துருக்கு, பெருசாக இல்லைங்க. வாங்கினது 2 பால். ஒரு பாலை கொளுத்துறன்ற பேரில் கொளுத்தி அந்த பால் கீஞ்சு போச்சுங்க. இப்போ ஒரே ஒரு பால் தான் இருக்குது, அதை வச்சு ஆட போகிறோம். நம்மக்கிட்ட பேட்டும் எதுவும் இல்லை, ஒரே ஒரு பேட்டு தான் இருக்குது. டீம் கேப்டன் உள்ள வீட்டில் தூங்கின்னு இருக்காரு, பார்ப்போம். அடுத்த பால் அசீம் பேட்ஸ்மேன். ஓடுறா அசீமே, இல்லைங்க. 4ம் போல், 6ம் போல், சிங்கிள் தான் போய் நிற்குது. அடுத்த பால், அந்த பால் பார்ப்போம். 6 4 போல்டுங்க. டீமை வச்சு கூட ஓட்ட முடியாது, எங்கிருந்து பேய் ஓட்டுறது. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பேர் வேலு. இவர் என்ன பண்றாரு பார்ப்போம். 6 அடிக்கிறாரா 4 அடிக்கிறாருன்ட்டு. அடடா, முதல் பாலே சிங்கிள் அடிட்டு போறாருங்க. அதுவும் கையில் குத்துட்டு போறாரு. அதில் 2 விக்கெட் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் இவர் என்ன அடிக்கிறாரு பார்ப்போம். அடடா, அற்புதமான ஷாட்டுங்க. 6 நல்லா போயிடுச்சுங்க, நல்ல ஷாட் 6. அடுத்த பால் 6 4. அடடா, அற்புதமான ஷாட்டுங்க 6. அடுத்த பால், இந்த பால் 6 4 பார்ப்போம். போடு, அற்புதமான ஷாட்டுங்க. கீழே ஃபீல்டருங்க, ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சுங்க 6. அடுத்த பால், இந்த பால் 6 4 பார்ப்போம். போடு, அற்புதமான ஷாட்டுங்க 6. கைஸ், இந்த ஓவரில் ஒரு மனுஷனுக்கு எத்தனை வைடு வரலான்னு மட்டும் பாருங்களேன் கைஸ். நானும் நின்ட்டேன் கைஸ். வந்தாப்பல போட்டாப்பல வைடு. அடுத்த பால் வந்தாப்பல போட்டாப்பல வைடு.
அதுக்கு அத்தை பால் வந்தாப்பல போட்டாப்பல வைடு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அதுக்கு அத்தை பால் வந்தாப்பல போட்டாப்பல வைடு. நானே டயர்ட் ஆயிட்டேங்க ஒரு கட்டத்தில். அட போங்கடா அப்படின்னு பார்த்தா அடுத்த பாலும் வைடு. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. வைடு பாலாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று அடிச்சிடலான்னு பார்த்தேன், அப்பயும் அடிக்க முடியல. அடுத்த பாலையும் அடிச்சிடலான்டான்ட்டு அடித்தாங்க. கேட்ச் போகும் தான் பார்த்தேன், பட் கேட்ச் போகல, சிங்கிள் தான் போச்சு. ஒரு போலர் போட்டே நான் டயர்ட் ஆகிட்டாருங்க. அடுத்த போலர் வந்தார், வைடாக இருந்தாலும் பரவாயில்ல அடிச்சிருவோன்ட்டு அடித்தேன். அது கடைசியில் பார்த்தா கேட்சாக போயிடுச்சுங்க. ஒரு போட்டே டயர்ட் ஆகி விட்டாங்களா? எதுவும் ஆடல கைஸ். அடுத்த பால் நியூ பேட்ஸ்மேன் பாய் போடு போயிடுச்சுங்க. 6 ஷாட்டு 6ங்க அது. அடுத்த பால் ஷாட்டு 4. அடுத்த பால் அவுட்டு. இங்கே பேர் அவுட்டு. இது வந்து கால்வின் ஆடுறாப்புல. அது ரிவேஷ் இப்போ ஃபஸ்ட்டு பாலு. அப்படியே எங்கள் அப்பா ஆள் இல்லை. 4 போயிடுச்சா? 4ம் போகலங்க. மேட்ச் வந்து தோற்றுட்டோம் கைஸ். மேட்ச் வந்து தோற்றுட்டோம். ஒரு 85 ரன் அடித்தோம், பட்டு தோற்றுட்டோம். நம்மக்கிட்ட பாலும் இல்லை, பேட்டும் இல்லை. இருந்த 2 பால், அந்த பாலையும் கொடுத்து இதுவாகி போச்சு. ஒரு பால் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட ஒன்றும் பண்ண முடியல. பார்ப்போம் என்ன நடக்குது. யோசிக்கவே மாட்டேன், அப்படியே போட்டுக்கிறேன். மேட்ச் வந்து இந்த நேரத்தில் ஒழுங்காக போலிங் போடுங்கடா. அவங்க பேர் நான் வந்து டென்ஷன் ஆக மாட்டேன். நீங்கள் சீனியர் பவுலரு, எல்லா பாலும் போயிட்டு இருக்கு. நான் சொல்லிட்டு வெளியே போடுன்ட்டு கொஞ்சமாச்சு பண்ணி அப்படியே போட்டுனே உள்ளதுக்கு போட்டுனே இருக்கிறேன். இந்த வேலை நான்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். வெளியே ஃபன் இருந்தால் கூட சரி, மேட்ச் தான் நமக்கு. ஆமாண்ணா. சீனியர் பவுலர் நல்லா சென்சிட்டிவாக போட வேண்டிய பால் 4 6 விட்டுருக்கான். நாட் அட் ஆல் அக்செப்டட். ஆனால் நீங்கள் 16 ரன் குத்திக்கிற. நான் சீரியஸாக கேட்க நீங்க போட்டுனே இருந்தேன். இந்த மேட்ச் நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, வெளியே போடுன்னு ஐடியா கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி டிசைன் பண்ணியா அப்படின்னா ஓட முடியாது. ஆமாண்ணா. ஃபன் இருக்க வேண்டியதான். மேட்ச்னா நம்ம தோத்துட்டோம், 50 ரன்ஸ் தோத்துட்டோம். ஆமாம். பட் ஆனால் சென்சிட்டிவாக போடலை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலரு. ஆமாண்ணா. என் ஊரில் 16 ரன்ஸ் போச்சு. பட் அடுத்தடுத்து எல்லா ஓவர்ஸும் 25 ரன்ஸ் போயிருக்கு. கண்டிப்பாக ஒரு பிளேயர் செஞ்சுரி போட்டுருக்காங்க டீமில். ஏற்றுக்கவே முடியாது. என்னாலே ஏற்றுக்க முடியலண்ணா. எப்படி இவ்வளோ ரன்னு போச்சுன்ட்டு பட்டன் போட மீட்டிங் போடுங்க. விடுங்க, போன மேட்ச் போச்சு மறந்துடுங்க. இப்போ இந்த மேட்ச் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சரியா? அவனுக்கு பேட்டிங் தெரியணும். ஆசியா கேப்டனா சொல்லணும். டீமோட அந்த மோசமான நிலைமை காரணம் என்ன தெரியுமா? ஆட்டிடியூட்டு ஆட்டுவீல. அதான் ஜெயிச்சுட்டு ஆட்டி இருக்கலாம். அது இந்த சின்ன பையல கண்ணு முன்னாடி மாட்டிதான் தீக்கு போட்டு மிச்சிருவேன். சும்மா கடந்து எதிர் டீமுக்காரன வெறி பிடிக்க வச்சு அவன் வெறித்தனமா விளையாடுதானல. பைக்கிய கடப்பாயில ஒர்க் அவுட் எல்லாம் ட்ரை பண்ண மாட்டான். ஸ்ட்ரைட்ல ஆட விடாத. உள்ள அரப்புலியில குத்தி வெளியே ஆஃப் சைடு லெக்ல ஆடும். ஓட்டெல்லாம் இருக்கு. சரியா? போலிங் நம்ம டைட்டா போச்சா பேட்டிங் ஃபைட் பண்ண முடியும். லைன்ல மீட் பண்ணிட்டாங்க. கைஸ் மீட்டிங் போய் நிக்குது. இங்கே பாருங்க, கங்குவா சிச்சுனுக்கிறான். ஏன்னா அதிகமாக கொடுத்தது அவன் தான் ரன்னு. சிரிக்கிறான் பாருங்க. சரி ஓகே. நம்ம அடிச்சா போறோம். அவங்க பால் நீ யாரு பாருங்க. அவர் லாரி டிரைவர்ப்பா. போட்டு போயம்பா. நீ வேற கவுடுக்குள்ள வந்து பேசிட்டு என்ன பார்க்க போற நீ? தம்பி தள்ளி போங்க. உள்ள நிக்க வச்சுக்கோ. டென்ஷன் இவனுங்க வேற பாடுறாங்க. சரி, ஆனால் என்ன மீடியில் வந்து லெசன் கிசன்ன்றீங்க. உங்கள் பசங்க இதெல்லாம் லெசன் கேட்டாலே தெரியாது. இங்கே வந்து லெசன்ன்றீங்க. இல்லை, எப்பவுமே நம்ம வந்துட்டு ஒரு தோல்வி லெசன் கற்றுக்கணும். நம்ம தோக்க முக்கியம் இல்லை, அதில் லெசன் ஒன்று கற்றுக்கணும். லெசன் கற்றுக்கிட்டு நம்ம வந்து ஃபயராக வந்து ஆகணும். ஓகே பார்ப்போம். அது வந்து நம்மளை ஆஃப் சைடில் போட்டா போல். டேய் நல்லா போட்டுடுறா. அவங்க டீம் பாரு ரொம்ப ஸ்லோ பாலாக போட்டு விக்கெட் எடுத்தாங்க. நீ அதே ஃபாலோ பண்ணு. செகண்ட் மேட்ச்சு டேஸை போட்டு அதேமாதிரி அவங்க வந்து நாங்கள் பேட்டிங் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம பவுலிங்கு போன மேட்ச் வந்து 132 ரன் கொடுத்தோம். சரியாகவே போடலை. எல்லார் ஓவர்லையும் அடி, யார் போட்டாலும் அடி. நாங்களும் வந்து கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணோம். பட் என்னன்னா பால் குத்தி ரொம்ப ஸ்லோவாக வருதா. இருக்குது ஒரு பால், அது சரியாக வேறு கொளுத்தலையா. அடிக்கிறாங்க. அது கேட்சாக தான் போதை தவிர 6 4 போகல. ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் அடித்தாங்க 6 4ன்னு கூட. மற்றபடி வேறு எதுவும் போகல. பார்ப்போம். செகண்ட் மேட்ச் வந்து பவுலிங் சூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக போட்டு நல்லா போட்டு ரன் ரேட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்கன்னா 8 ஓவருக்கு மேட்ச் வின் பண்ணிடலாம். அதே 100 ரன்னுக்கு மேலே போச்சுன்னா டவுட்டு தான்.
பாப்போம் எவ்வளோ ஸ்கோர்னு பார்த்துட்டு சொல்கிறேன். பாய். A few moments later. 117 117 தான். இந்த மேட்ச் நம்ம தான் வின்னு. நம்ம தான் வின்னா பாருங்க. கன்ஃபார்மா? சரி, கோபால் சொல்லிடுறான் இந்த மேட்ச் வின்னுன்ட்டு. 117. அந்த முத்தனை எதுக்கு தான் போலிங் போடுறாரு எனக்கு தெரில. யாரை கேட்டு அவர் கொடுக்குறீங்கன்னு தெரில. சொல்லு என்ன ஏதோ சொல்ல அவரை பற்றி. இல்லை அவர் என்ன போலிங் எப்படி போட்டார்? அது அண்ணன்ட்ட தான் கேட்கணும். அவர் எங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்ன சொன்னாரு? அவ்வளோதான் போய் செய்யணும். ஒரு நல்ல ஒரு போலர்கிட்ட ஊற்றிக்கா. சிறான போலரா ஐயா? சொல்லுங்க வேலு. என்ன இது லாஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பால் 6 4 அடுத்து ஒரு 6 என்ன கதை? எவ்வளோ போச்சு ஓவரில்? 93 ரன்ல இருந்தது உங்ககிட்ட கொடுக்கும் போது. 6 பால் எவ்வளோ ஊற்றி லாஸ்ட்? 25 ரன்னா குத்திக்கா. என்னண்ணா 25 ரன்னுண்ணா. தேவையில்லாத கண்டென்ட் நீங்கள் நானே இப்போ அதெல்லாம் மறந்து நான் தான் வந்து உட்காந்துக்கிறேன். இன்னைக்கு எனக்கு இந்த ஃபிங்கர்ல இன்ஜூரி விடுறதுனால என்னால ஸ்விங் பண்ண முடியல. புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்விங் பண்ண முடியல உங்களால. வாழை ரைட்டு கையில் இப்போ இன்ஜூரி இல்லை. சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன் சொல்லி சமாளிப்பேன். ஓடுறது ஸ்லோ பால். இல்லை வேற உங்களுக்கு இன்ஜூரி வேற. பேட் டேவா அமைஞ்சிருச்சு எனக்கு. பேட் டே எல்லாருக்குமே பேட் டே தான். வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதரா. நானே விலை வளர்த்து போய் உட்காந்துருக்கேன். இந்த மேட்ச் நம்ம தான். தன்னம்பிக்கையாகிறான் பாருண்ணா கோபாலு. இதுதான் கோபாலு. என்னண்ணா காலிலேருந்து கடுப்பாகுதுண்ணா. பால் இல்லை, பேட் இல்லை. இன்னைக்கு டே வந்து அமையல நமக்கு டேவா இல்லை. ஆமாம். ஏன்னா வந்து நம்ம பால் இல்லை, கிட் பேக் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இன்னைக்கு எல்லா டேயுமே இன்னைக்கு எந்த பிளேஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேஸ் யாருமே இன்னைக்கு பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஸோ பவுலிங்கும் பெருசாக இல்லைண்ணா. ஓகே பெருசாக இல்லை. நான் தான் போடலை அப்படின்னா கூட மற்றவங்களாம் போட்டுருக்கலாம். அவங்களும் போடலை. மற்றவங்க சரியாக போட முடியல உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. நீ தான் போடல. லாஸ்ட் ஓவர் என்ன ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாள். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருந்தா கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக பண்ணியிருப்பேன். எங்கே இங்கே வாயா. ஃபஸ்ட்டு கேட்ச் விட்டு போறிய, அதனால தான் கேமே தோற்ற. நம்ம பேஸ்ட்டு போடா. ஃபஸ்ட்டு கேட்சை பிடிக்கவே தெரில விட்டு வந்து இங்கே வந்து சொல்கிறான். அவர் அதுக்கு மேலே மாமா அதுக்கு மேலே பாருங்க. மாமா பற்றி சொல்லலாம். மாமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கேட்ச் விட்டார். மாமா எங்க இந்த பனிங் போட்டு பார்த்தீங்களா? கங்குவா ஃபர்ஸ்ட் ஒரு கேட்ச் விட்டாரு. அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா செகண்ட் கேட்ச் ஃபர்ஸ்ட் கேட்ச் விடும்போது என்ன கேட்டேன், ஏன் மாமா விட்ட அப்படின்னு கேட்டேன். மாமா கண்ணு சரியா தெரியல மாமா அப்படின்னு. ஓகே வாய்ப்பு இருக்குன்னு விட்டேன். செகண்ட் கேட்ச் மாமா வந்து டிராப் பண்ணிட்டாரு. அப்பவும் கண்ணு தெரியல. இப்ப என்ன தெரியுதுன்னா நல்ல ஐ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணணும். அதுக்கு செக் பண்ணணும். ஆமா. ஆனா நீங்க பாருங்க மாமாவோட லுக்கு பத்தி கால் மேல காலு பனியனு வந்து வாங்கிடுச்சு. நிறைய கேட்ச் மிஸ் டீம்ல. சரி நம்ம கேப்டன் வராரா இல்லையா? கேப்டன் இப்போ புதுசா ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஸ்டோரி? வந்துட்டே இருந்தான் ஸ்பீடா வந்தான். மேட்ச் முடிய போகுது. அவர் வச்சுக்கிது ஸ்கூட்டி தான். மேட்சே முடிய போகுது. ஸ்பீடா வந்துட்டு இருந்தாராம். டக்குனு பிரேக் டவுன் ஆயிடுச்சான். எப்படின்னா ஸ்கூட்டி பிரேக் டவுன் ஆகுமா? ஆயிடுச்சான். பிரேக் வந்து தொங்கிட்டு இருக்கான். இது கலட்டி அதெல்லாம் டைட் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்காராம். நான் சொன்னேன் எங்கேயாவது பீச்ல வேணாவது போய் வச்சுன்னு இருப்பான். போய் சொல்லுமாமா வீட்டில் கொஞ்சம் நல்லா தூங்கி. அதான் நம்ம கிட்டே போய் அதை ஓட்டுங்கிறாப்பல. என்ன கிட் பேக் எல்லாம் மாட்டி இப்போ டீமே வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆன ரீசனே வந்து கேப்டன் தான். ஆமாம் கேப்டன் தான். மைண்ட் செட் எல்லாம் போயிடுச்சு. பேட் இல்லை, பால் இல்லை, எல்லாமே ஆயிடுச்சு. பட் இதுவும் லெசன் தான். நான் எப்போவுமே சொல்கிறது லெசன் தான். லெசன் வந்து நம்ம கற்றுக்கணும். டீம் ஸ்கோர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 93 இருந்தது. பட் முத்தாண்டா வந்து ஒரு 6 பால் போட்டார். அது போயிடுச்சு 117 கிட்ட போயிடுச்சு. பட்டு செகண்ட் மேட்ச்சு டார்கெட்டு போன மேட்சோட இன்னும் ஒரு 15 ரன்னு கம்மி. அவ்வளோதான், பெருசாலாம் இல்லை வித்தியாசம். பார்ப்போம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறங்கிக்கிறாங்க. அசீமும் லிங்காவும் 8 ஓவர் மேட்ச்சு. என்ன அடிக்க போகிறாங்க, அடிப்பாங்களா இல்லையான்னு தெரில, ஜெயிப்போமா இல்லையான்னு தெரில. ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். பார்ப்போம் என்ன ஆகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அசீம் அண்ட் கோபாலு. பார்ப்போம். கோபால் தான் வின் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கான். என்ன ஆடுறான்னு பார்ப்போம். ஐயோ போல்ட்டுங்க. ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். என்னங்க மேட்ச் வின் பண்ணிடலான்னு சொன்ன வீடியோவில் அவுட் ஆகிட்டான். கைஸ் எனக்கு இவ்வளோ என்ன சொல்கிறது எனக்கு தெரியல கைஸ். இவன் தான் சொன்னா வீடியோவில் வின் பண்ணிடலாம், அதான் டார்கெட் ரொம்ப கம்மி தான்னா. போன முதல் பாலே வரான். என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையாக்கா. இங்கே பாருங்களா, சாஞ்சி போச்சு ஸ்டிக்கு. அடுத்த பால் லிங்கா பேட்ஸ்மேனு.
போல்டுங்க. அடுத்த ஒரு விக்கெட்டுங்க. லிங்கா காலிங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஐயோ மாமா பேட்டிங் வந்துட்டா போல. இன்னைக்கு மாமாவுடைய பேட்டிங்கை பார்ப்பீங்க. யாரிவன் 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 ஒத்தையாக நிற்கிறவன் சீருங்க. ஓடு அடியை போட்டு ஓடு அடியை மாமா ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. பாப்போம், நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். சிங்கிள் பயங்கரம் ரொட்டேட் பண்ணுவார். அடுத்த பால் என்ன பண்ணுறாரு பாப்போம் மாமா. சிங்கிள் பார்த்தீங்களா? சிங்கிள் எப்படி ஆட்டு போகிறாரு பாருங்க. அசீம் பேட்ஸ்மேன், நியூ பேட்ஸ்மேன். போடுறா டாஸ் பாலு. பால் இங்கே தாங்க இருக்குது. சிங்கிளா? சிங்கிள். ஒரு நம்ம ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 தான். இப்போ 2வது ஓவர் போயிட்டு இருக்குது. எவ்வளோ ஸ்கோருன்னு தெரில. 2வது ஓவர் இப்போ தான் முதல் பால் சிங்கிள் மட்டும் போச்சு. பார்ப்போம். அடுத்து மாமா ஆடுறாரு. போய் மாமா நல்லா இருக்கும் பேட்டிங் பாரு. மாமா ஸ்லோவாக ஆடுறாரா இல்லை நான் எடுக்கிறது ஸ்லோவாக இருக்குதான்னு தெரியலையே. போடு கேப்பு 4. அப்போ அடுத்த பால் அசீம். போடு. அவுட்டா? அவுட்டுங்க. என்ன கேப்டன் வண்டி ரிப்பேரா? அங்கே டீமே கவலை கடையில் இருக்குது. மெக்கானிக்கல் கூட்டு வந்துருக்கேன். என் நிலைமை பார்த்துக்கோ. அது கைஸ் காலையில் 6 மணிக்கு மேட்ச்னா டீம் கேட்டில் வர டைமிங்கை பாருங்க. 11 மணிக்கு வரா போல. ஐயோ ஐயோ. 2வது மேட்ச்சு மணி 11 ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வண்டியை விட்டு புச்சுன்னு எடுத்துன்னு வராப்புல. ஐயோ ஐயோ. 11 மணிக்கு வந்துட்டு வராப்புல. வாங்க விளாட்லான்ட்டு. எங்கே 2வது மேட்ச்சு எல்லாம் வீட்டுக்கு போக போகிறோம். இப்போ வந்துருக்கிறாப்புல. டீம் கேப்டன் ஆடுறாப்புல. பாய் ஆடே எங்கள் அப்பா. கேப்பு 6. அடுத்த பால் டீம் கேப்டன் ஆடுறாரு. ஒரு 6 வச்சிருக்காப்புல. அடுத்த பால் பார்ப்போம். ஃபுல் டாஸு. இங்கே தான் இருக்குது பால். மாமா தான் 2 ரன் ஓடுறாரா? மாமா 2 ரன்னு. அவுட்டு. அவுட் ஆகிட்டார். டீம் கேப்டன் அவுட்டு. ரன் அவுட்டு. அடுத்து நியூ பேட்ஸ்மேன். அப்போ என்ன பண்ணுறாருன்ட்டு. இங்கே தான் பால் இருக்குது. சிங்கிள். முடிஞ்சிருச்சு, முடிய போகுது. ஆமாண்ணா. இப்போதான் ஒரு நேற்று அடிச்சு சரக்கெல்லாம் தெளிஞ்சு வந்திருக்காரு. வாங்க, அது ஆயா ஸ்டோரி பேய் ஸ்டோரி தான் சொல்லுவார். ஆமாண்ணா. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்க, பைக்கெல்லாம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் சாவி அது ஒரு ஆதாரம் பார்த்தீங்களா? ஒருத்தரை கூட்டின்னு வந்தார் பார்த்தீங்களா? அது வந்து அவன் வீட்டில் பால் போடுறான். நான் வந்து அப்படி வந்தேன். நான் கஷ்டப்பட்டு பைக் சாவி வீட்டில் வந்து அங்கே வச்சோம். எங்கள் பாட்டி வச்சிச்சு. ஆனால் பைக் சாவி தொலைஞ்சு போச்சு. பைக்கில் வந்தேன், பைக் பஞ்சரு. பெட்ரோல் பங்க் எங்கேயுமே இல்லை, பெட்ரோலே கிடைக்கல. இப்படி ஏதாச்சும் ஸ்டோரி சொல்லுவார். பார்க்க இதுதான் கேப்டன், டீமோட கேப்டன். ஏன் லேட்டுன்னு கேட்குறாங்க எல்லாருமே. நீ அங்கேருந்து சொன்ன எந்த ரீசனுமே கிடையாது. சொல்லுங்க. வண்டி வந்து பிளக் ஒர்க் அவுட் ஆகல சொன்னா இல்லைங்களா? பால் பாக்கெட் இல்லை, கீ காவன்னு சொன்னேன். இப்போ என்ன சொன்னார்? வரும்போது யார் கூட வந்தேன் பார்த்தீங்களா? வீடியோ கேப்சர் பண்ணி அது சொல்லிட்டாரு. பால்காரர். அது பால்கார கிடையாது, மெக்கானிக். அதான் வித்தியாசம். சொல்லுங்க, எதனால நீங்க லேட் ஆயிடுச்சு? சொல்லிட்டீங்களா? தூங்கிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா? யார் சொல்ல? நான் என்ன சொன்னா? இது எதுவுமே சொல்லலையா? அதிகமாக போட்டிருக்க போல. இல்லை இல்லை, டீம் இல்லை. அது வெள்ளத்தை மூஞ்சி போகிறதோட காதுக்கெல்லாம் அடிச்சு வச்சிருக்கீங்க. ஏன் இவங்கெல்லாம் அடிச்சிருக்கேன்? இங்க பாருங்க. என்னன்னா என் மூக்கு முடி அங்கே கிரீம் போட்ட இதுதான் அவங்க வேலை. ஏன் பார்த்தீங்க லேட் ஆச்சு? எதுக்கு இப்போ பக்கத்தில் வராது? மூக்கு முடி கட்டு டையஸ்டா இருக்குப்பா. இன்னும் இருக்கு. நல்லா கேமரா பக்கத்தில் எடுத்துட்டு வா. உள்ள டை அடிக்கலையா? உள்ள இருக்கு. ஓப்பன் ஃபோன் யாரு உனக்கு வந்து கேட்ச் 2 கேட்ச் அதை விட்டுச்சு. 2 கேட்ச் விட்டாப்புல. 2 கேட்ச் விட்டாப்புல. 2 ஓவர். சரி, என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? கேட்சை விட்டாரா? என்ன செய்யா? ஓவர்ல செஞ்சுட்டாங்களா? எல்லாரும் ஓவர்ல செஞ்சுட்டாங்க. மாமா வந்தா மாமா. மாமா 2 கேட்ச். மாமா வந்தா மாமா. 2 கேட்ச் விட்டாப்புல. கேட்டா கண்ணே தெரியலையா? சுகர் ஐயா ஆயிடுச்சு. எப்படி தெரியும்? ஐயாஸ் பாரு. நீ சொல்லு மாமா. கிளம்பிட்டா சொல்லுவான். இப்ப சொல்லுவான் பாருங்களேன். நான் நல்லா அசந்து தூங்கிட்டேன், நைட்டு ஃபுல்லா படிச்சேன். சொல்லியா? ஏயா சொல்லியா? சொல்ல லூஸ். அது அண்ணன் வந்து கேள்விக்கு பதில் சொல்லி ஏன் லேட்? ஏன் லேட்?
நான் வீட்டில் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்க. சொல்லு. அவுட்டு. அடுத்த ஒரு விக்கெட். நான் அப்புறம் நம்ம டீம் போன பேட்ஸ்மேன் எல்லாம் விக்கெட்டா ஊழ்ந்துருந்துச்சு. சரி அடுத்து நம்ம பேட்டிங் இறங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இறங்கினா நம்ம கூட இந்த பேரு தூக்கி டமார்னு ஒரு பால் திச்சு வச்சிட்டாரு. உண்மையிலே வேற லெவலில் ஆடி இருந்தாருங்க. இவரே ஃபர்ஸ்ட் மேட்ச் இறக்கி விட்டுருக்கலாம் ஓப்பனிங்க. அடுத்த பால் பாருங்க, அடுத்த பாலும் 4. உண்மையிலே வேற லெவலில் ஆடிட்டாரு. உண்மையிலே இந்த பேரை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இறங்கி தான் இன்னும் கலக்கியிருப்பாங்க. பட் மிஸ் ஆகி போச்சு. பார்ப்போம், அடுத்த பால் பார்ப்போம். பால் வருது. கண்டிப்பா இந்த பால் 6 தாங்க இருக்கும். நீங்க வேணா பாருங்களேன் கைஸ், இந்த பால் எடுத்தனுமே 6 தான் இருக்கும் பாருங்க. ஐயோ அவுட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆகும். ஐயோ சொல்லுங்க. தேங்க்யூ. உங்க பேட்டிங் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு கொடுத்துருவோம். ஜெயிச்சு நல்லா ஆடினாப்புல கஷ்டப்பட்டு ஜெயிச்சு கொடுத்துருவோம். பெல் பேட்டிங் பார்க்கலாம். ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். டேய் ஒரு ரன்னாவது எத்தியாடா? ஒரு ரன்னாவது எத்தியா? என்ன மெடிக்கல் வேற இருக்கு. எப்படி வேஸ்ட் பண்ற பால நீ லாஸ்ட் ஓவர் கொடுத்தது பிரச்சனை இல்ல, ஆனா அந்த லாஸ்ட் ஓவர் ஆட போகும்போது அது மூஞ்சில ஒரு சந்தோஷத்தை பத்தியா? ஐயோ திண்ணையில உட்காந்துறதுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பரா ஆனாரு. கோபாலுடைய கோபாலும் வேலுவும் தான். கோபால் தம்பி ஆக்சுவலா கோபாலும் தம்பியும் இந்த ஜோடியும் வேலுவும் நல்லா ஆடிச்சு. ஸ்கோர் 50 பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஆமா. பட் அன்ஃபார்ச்சுனேட் இன்னைக்கு நமக்கு தோத்தோம். ஸோ ஹேன் சொல்லி தான் லெசன்லேருந்து மலையாளத்தை கற்றுக்கணும். அது எந்த பேராகிராஃப் சொன்னா நான் படிச்சு கற்றுப்பேனா? நானே அதை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஃபெயிலியர் லெசன் கற்றுக்கணும். இந்த ஃபெயிலியர் நம்ம லெசன் கற்றுக்கிட்டோம். ஆமாம். ஃபஸ்ட் நம்மகிட்ட இன்னைக்கு பேட் இல்லை, பால் இல்லை, கிட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஃபைட் பண்ணோம். பட் தோத்துட்டோம். பட் இதுவும் லெசன் தான். இந்த லெசன் நம்ம இல்லை இங்கே வா, மேட்ச் வந்து ஜெயிச்சிடலான்னா போனா அடுத்த பாலே வெளியே வந்துட்டான். பேட் இல்லாமல் போயிட்டான். இதுதான் மேட்ச் ஜெயிச்சிருப்போம். நம்ம ஜெயிச்சிருந்துருக்கலாம். ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. தன்னம்பிக்கை வந்து உண்மையிலே பாராட்டுறோம். உன்னால உன் தம்பி தான். தம்பி அண்ணன் அவரு தம்பி தான் நல்லா ஆடினா போல. நீ வந்து பெருசாக செல்ஃப் எடுக்கல. தம்பி சொல்கிறா தம்பி வந்து கொஞ்சம் சை டைப்பு, சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைன்ட்டா போல. சரி எனிவே அடுத்த வாரம் பார்ப்போம் கோபால். அடுத்த வாரம் வின் பண்ணிடலாமா? மழை பெய்யாமல் இருந்தா வின் பண்ணிடலாம். மழை பெய்யாது. சரி ஓகே கோபால், பாய். பார்ப்போம். அண்ணனை வந்து ஒன்றும் பண்ணலட்டு வீட்டில் இருந்து வெங்காயம் வாங்கிட்டு வான்னு நம்புறாங்க. பெரிய கிலோ வாங்கிட்டோம்மா. என்ன ப்ராப்ளம்னா தெரிஞ்சு போச்சு தம்பி பாபான்ட்டு. வெங்காயம் வாங்கிடுவா, தோடம் கட்டை வாங்கிடுவான்னு. இல்ல வெங்காயம் எத்தனை கிலோ கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அக்கா. போங்க வெங்காயம் வாங்குறீங்க, வாங்கிட்டு போயிட்டே இருக்க வீட்டுக்கு. நான் ஒன்னும் கிளிக்க மாட்டேங்குது. இந்த வேலையா செய்யா? இந்த பேக் இப்பதான் கரெக்ட். வெங்காயம் வாங்குறது தான் கரெக்ட். இந்த பேக் கண்டுபிடிச்சிட்டா? அதுல 1/2 கிலோ கூட வெங்காயம் வைக்க முடியாது. பாப்போம். உனக்கு போய் தூங்கிட்டு போகண்டா. எப்ப வருவீங்க? அந்த மாதிரி கதை தான். கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆனா எப்ப வருவீங்க? எங்க மன வேதனை உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து மேரிட் பாய்ஸ். எப்ப வருவீங்க? ஏன்னா மதியம் பிரியாணி கேட்டுக்கிறேன். அதுதான் வெங்காயம் வாங்கிட்டு போனோம். வாங்கி கொடுத்துட்டேன். பட் ஆனியன் இஸ் மிஸ்ஸிங். ஆனியன் மிஸ்டு இன்னைக்கு வாங்கிட்டு வாங்கட்டாங்க. ஆனியன் பச்சடிக்கான ஆமா சைட் டிஷ். கைஸ் மேட்ச் வந்து தோத்துட்டோம். 2 மேட்ச் அவ்வளோ தூரத்தில் வந்து லாஸ்ட்டாக வந்து மேட்ச் தோத்துட்டோம். என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் கேப்டன் வந்து வரல, தூங்கிட்டாரு. அதில் நம்மக்கிட்ட வந்து பால் இல்லை, பேட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவரு வந்து நேற்று வந்து வேலை பொழுது, அதனால் அதில் தூங்கிட்டார். பட்டு நம்மளால் வந்து அது வேறு முடியல. ரெண்டாவது நம்ம டீம் கேப்டன் இன்னொரு வைஸ் கேப்டன் வந்து பால் வாங்க வேலைக்கு போனாரா. சரி அதுவே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தா இங்கே பார்த்தா நம்ம ஆளுங்க வந்து பவுலிங்கை போட்டு 6-4 கொடுத்து மேட்ச் சொதப்பிச்சு. 132 ரன்னு ஃபஸ்ட் மேட்ச்சு. செகண்ட் மேட்சும் 117 கிட்ட வந்தது. பட்டு இந்த மேட்சும் வந்து யாரும் ஆடல, எல்லாருமே வந்து மேட்ச் வந்து தோத்துட்டோம். பட்டு பரவாயில்ல. எனிவே நல்லா போச்சு, ஜாலியாக இருந்தது கேமு. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதை மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.